தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 5 மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம். காவிரி நீர் விவகாரத்தில் 3ஆம் தேதி கர்நாடகா செல்வதா வேண்டாமா என முடிவெடுப்பது குறித்து ஆலோசித்ததாக தகவல். மேகதாது மற்றும் காவிரி நீர் மறுப்பு தொடர்பாக அரசின் நிலைப்பாடு குறித்து ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும். முதலமைச்சரின் கர்நாடக பயணம் குறித்தும் சட்டம் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். இந்த விவகாரத்தில் கண்டிப்பாக முதல்வர் அனைத்து தரப்பு மக்களையும் ஆலோசிச்சுட்டு வராங்க. சுமூகமா என்ன பண்ணலாம் சொல்லி அனைத்து தரப்பு விஷயத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். முதல்வர் தரப்புல இருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தேவையான முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்படும். (2026) தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தவேக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மேகதாது மற்றும் காவிரி நீர் விவகாரத்தில் மௌனம் காப்பதா என தவேக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜயின் கர்நாடக பயணம் வீடியோ போடுவதற்கு வேண்டுமானால் பயன்படுமே தவிர உழவர்களுக்கு விடியல் தராது. முதல்வர் விஜய் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் சந்திப்பு விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் முரசொலியில் விமர்சனம். காவிரி நீரை வைத்து தமிழகத்திற்கு எதிராக கர்நாடக அரசியல் செய்வது தொடர்கிறது. உச்சநீதிமன்றத்தை நாடி தமிழகத்திற்கான உரிமையை பெறுவோம் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. கர்நாடக ஒரு அரசியலே காவிரி விஷயத்தை வச்சுதான் அவங்களுடைய அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, எப்பயுமே அப்படிதான். 30-40 வருஷமா 100 வருஷமா அவங்க கர்நாடகோட அரசியலே நம்மளுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம்ன்ற ஸ்டாண்ட்ல தான் அவங்களுடைய மொத்த அரசியலும் அடங்கியிருக்கு. இது அரசியலாக பார்க்காமல் தமிழக விவசாயிகளும் பார்க்க வேண்டியதான் நம்மளுடைய எண்ணம். அதில் லீகல்ல நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலியமாக நம்ம தீர்ப்பு வாங்க, இது நம்ம சரியான முறையில் நம்ம முறையிட்டு தேவையான தீர்ப்புகளை பண்ணுறோம். காவிரி பிரச்சினையில் தீர்வு காண வேண்டியது பிரதமர் நரேந்திர மோடியின் கடமை. தேவையின்றி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அன்புமணி வம்புக்கு இழுப்பது நியாயமல்ல என மாணிக்கம் தாக்கூர் அறிக்கை. தவேக ஆட்சி அமைந்ததில் இருந்தே முதலில் மின்வெட்டு பிரச்சினை, தற்பொழுது மின் கட்டணத்தில் பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மின் கட்டணத்தில் உள்ள குளறுபடிகளை களைந்து மின் கட்டணம் செலுத்துவதற்காக கால அவகாசத்தை நீட்டிக்குமாறும் வலியுறுத்தல். மின் கட்டண புகார் குறித்து வழக்கமான ஆய்வு நடந்து வருவதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். மின் கட்டண குளறுபடி குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மக்களை குழப்புகிறார் எனவும் விமர்சனம். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் எங்கேயும் வரல. ரொட்டீன் செக்அப் வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அசஸ்மெண்ட் எல்லாம் ஏடி லெவல், ஏஇ லெவலில் ஒரு ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. மக்களை குழப்புற விதமாக அந்த அறிக்கையை இன்னைக்கு காலையில் விட்டுருக்காரு. அதாவது அது வரைக்கும் யாரும் பணம் கட்டுறதுக்குலேருந்து விலக்கு வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நீட் தேர்வுக்கு எதிராக திராவிடர் கழகத்தினர் பரப்புரைக்கு தவேக அரசு அனுமதி அளிக்க வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. தமிழகத்திற்கான 151 முதுநிலை மருத்துவ இடங்களை மத்திய ஒதுக்கீட்டிற்கு தாரை வார்த்த தவேக அரசுக்கு சீமான் கண்டனம். தமிழ்நாடு அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். யார் விலகி சென்றாலும் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மாநிலங்களவை அதிமுக எம்பி தம்பிதுரை பேட்டி.
பழனி நில மோசடி தொடர்பாக பத்திரப்பதிவுத்துறை சிறப்பு தணிக்கை குழு அமைத்து உத்தரவு. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியேற்ற நாள் முதல் தற்காலிக பணி நீக்கம் வரையிலான பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்கள் குறித்து ஆய்வு செய்ய நடவடிக்கை. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. விசாரணைக்கு ஒத்துழைக்கும் வரை செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராவதில் இருந்து 6 நாட்கள் விலக்கு அளிக்க கோரி செந்தில் பாலாஜி மனு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி கண்டிப்பாக காவல் நிலையத்தில் ஆஜராவதாக நீதிமன்றத்தில் உத்தரவாதம். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதியாக இருந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் கொலை வழக்கில் வெளியான அதிர்ச்சி தகவல். சபரிவர்மனின் கை கால்களை லுங்கியால் கட்டிப்போட்டு கொடூரமாக அடித்துக் கொன்றது சிபிசிஐடி என விசாரணையில் அம்பலம். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாயுமானவர் திட்டத்தின் பெயர் விரைவில் மாற்றம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு திட்டமிடப்பட்டு வருவதாக தகவல். பிராய்லர் கோழிகளை பண்ணைகளில் இருந்து அனுப்புவதற்கு முன் தீவன நிறுத்தம் செய்வது கட்டாயமாக அமல்படுத்துவதை கண்காணிக்க குழு அமைக்க கோரிய வழக்கு. தமிழக அரசின் கால்நடைத்துறை இயக்குநர், உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவு. போலி அதிகாரிகள் என நினைத்து சோதனை செய்ய வந்த ஜிஎஸ்டி அதிகாரிகளை சிறைபிடித்த வியாபாரிகள். சவுகார்பேட்டையில் தனியார் ஸ்டீல் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்ட போது நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. டாஸ்மாக் மதுபான கடைகளில் மதுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை விளம்பரங்கள் வைக்க கோரிய மனு. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரண்டாயிரத்து 26-27 நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கு இன்றைய கடைசி. இன்றைய காலக்கெடுவை தவறவிட்டவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அபராதத்துடன் கட்ட வேண்டும் என அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 125 நாள் வேலை திட்டத்தில் வாய்ப்பு கேட்டு கிராம மக்கள் சாலை மறியல். செய்யூர் பவுன்சூர் நெடுஞ்சாலையின் குறுக்கே கட்டைகளை போட்டு தடுப்பு அமைத்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தில் நடைபெறும் கிடாமுட்டு திருவிழாக்களுக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்குமாறு காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆடுகளுக்கு எந்தவித காயமும் ஏற்படக்கூடாது, மதுபானம் உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஆடுகளுக்கு வழங்கக்கூடாது என்றும் கட்டுப்பாடு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியல். கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக காவிரி குடிநீர் மற்றும் ஆழ்குழாய் நீர் முறையாக வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளித்து உற்சாகம். குளுகுளு காற்று, இதமான சாரல் பொழிந்து வரும் நிலையில் களை கட்டிய சீசன். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மாட்டு கொட்டகைக்குள் புகுந்த 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு. தீயணைப்பு வீரர்கள் பாம்பை லாவகமாக மீட்ட நிலையில் அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்த வனத்துறையினர். ஆடி மாதம் 3வது வெள்ளியை ஒட்டி காட்பாடியை அடுத்த வஞ்சூரில் வஞ்சி அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம்.
ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை என மொத்தம் 30 லட்சம் மதிப்பிலான நோட்டுகளை கொண்டு அலங்கரித்த அம்மனை கண்டு வியந்த பக்தர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் தளிகை அய்யனார் கோவிலில் 1008 கிடாக்கள் பலியிடப்பட்டு பிரம்மாண்ட விருந்து. ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் விழாவில் 20,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ருசி பார்த்து மகிழ்ச்சி. ஆடி வெள்ளியை முன்னிட்டு திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். தீச்சட்டி ஏந்தியும் பால்குடம் ஏந்தியும் ஏராளமான பெண்கள் நேர்த்திக்கடன். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே காலில் சிக்கிய டைகரை எட்டி உதைத்து விளையாடிய காட்டு யானை. சிசிடிவி காட்சிகளில் பதிவான காட்சி வைரல். மாணவர்கள் மீதான தடியடி, அயோத்தி கோயில் நன்கொடை திருட்டு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிகள் போராட்டம். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை திருட்டு விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கம். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் இன்றைய ஜென்செட் தலைமுறையினரை மிரட்டி மௌனமாக்க முடியாது என ராகுல் காந்தி கருத்து. இந்தியாவின் கடந்த காலமான நீங்கள் எதிர்காலமாக இருக்கும் இளைஞர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்குமாறும் எக்ஸ் பதிவு. தெலங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டத்தில் உள்ள குந்தலா நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். கண்கவர் தோற்றத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதைக் கண்டு சுற்றுலா பயணிகள் வியப்பு. மொரோக்காவில் இருந்து ஆயிரக்கணக்கான அகதிகள் கடலில் நீந்தியபடி ஸ்பெயின் நாட்டுக்குள் நுழைந்ததால் ஐரோப்பா அதிர்ச்சி. புலம்பெயரும் மக்கள் வருவதை தடுக்கும் விதமாக செவுட்டா பகுதியில் ராணுவத்தை நிலைநிறுத்திய ஸ்பெயின். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,040 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,255 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ பார் வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கு விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் ஒரு கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.